இந்த வீடியோல நாம பார்க்க போறது நெகட்டிவ் இன்டராக்ஷன் இன் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ecology இன் பிளான்ட் ecology. நம்ம பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்ல பாசிட்டிவ் இன்டராக்ஷனை பத்தி போன வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நெகட்டிவ் இன்டராக்ஷன். When one of the interacting species is benefited and the other is harmed is called negative interaction. இப்போ ரெண்டு ஆர்கானிசத்துக்குள்ள இன்டராக்ஷன் நடக்குது, அதில் ஒன்று பெனிஃபிட் அடையுது, இன்னொன்று ஹார்ம்னா ஒன்றுத்துக்கு நல்லது நடக்குது, இன்னொன்றுத்துக்கு கெட்டது நடக்குது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெடேஷன், பாராசிட்டிசம், காம்படிஷன், அமென்சாலிசம். ஸோ இந்த 4 டைப்பை நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரெடேஷன்னா ரெண்டு ஸ்பீஷீஸில் ஒன்று ப்ரெடேட்டர், இன்னொன்று ப்ரே. இப்போ புலி ப்ரெடேட்டர்னா மான் ப்ரே. புலிக்கு சாப்பாடு மான், ஓகேவா, அடித்து சாப்பிடுது. அப்போ ஒன்றுத்துக்கு சாப்பாடு கிடைக்குது, இன்னொன்றுத்துக்கு இறந்துருது. ஸோ ஹார்ம்ஃபுல். அதே மாதிரி செடியிலையும் ப்ரெடேட்டர் ப்ரே இருக்காங்க. ஸோ அதை நம்ம சொல்கிறோம். It is an interaction between two species, one of which captures, kills and eat up the other. So ரெண்டு ஸ்பீஷீஸ்க்குள்ள இன்டராக்ஷன், ஒன்று பிடிச்சி கில் பண்ணி சாப்பிட்டுடுது. ஸோ the species which kills is called predator. ஸோ ஒரு ஸ்பீஷீஸ் இன்னொரு ஸ்பீஷீஸை சாகடிக்குது இல்லையா, அந்த சாகடிக்கிற ஸ்பீஷீஸ் அதாவது ஃபைட் அவுட் பண்ணுது பாருங்க. அந்த ஒரு ஸ்பீஷீஸ் கில் பண்ணுது இல்லையா, கில்ஸ் அனதர் ஸ்பீஷீஸ். அந்த கில் பண்ணுற ஸ்பீஷீஸ் ப்ரெடேட்டர். கில் ஆயிடுது இல்லையா, கில்டான ஸ்பீஷீஸ் ப்ரே. ஸோ த ப்ரெடேட்டர் இஸ் பெனிஃபிட்டட் வைல் ப்ரே இஸ் ஹார்ம்ட். ஸோ இங்கே ப்ரெடேட்டர் நம்ம புலி மான் பார்த்தோம்னா புலி ப்ரெடேட்டர், மான் ப்ரே. இப்போ மான் செத்து போயிடுது, புலிக்கு சாப்பாடு கிடைச்சிருது. ஸோ புலிக்கு பெனிஃபிட் ஆகுது, மானுக்கு ஆபத்து. ஸோ அந்த மாதிரி செடியில் பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ பிளான்ட் வைஸை நம்ம பார்க்கலாம். A number of plants like Drosera, sundew plant, Nepenthes, picture plant, Dionia, that is Dionia lamina, lit tendril, picture insect, Venus trap, Venus trap fly, and the Dionia lamina, lid of tendril, picture insect, இது வேண்டா. ஓகே, Dionia Venus fly trap, Itricularia bladder wart, and Sarracenia are the predators which consume insects and other small animals for their food as the source of nitrogen. So they are also called as insectivorous plant. இப்போ இந்த இன்செக்டிவோரஸ் பிளான்ட்டுக்கு பிளான்ட்ல நைட்ரஜன் இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா இது அதாவது லீஃபோட லாமினா தான் பிக்சராக மாறி இருக்கு, லீஃபோட டிப் லிட்டாக மாறி இருக்கு, லீஃபோட பீட்டியோல் டென்ட்ரலாக மாறி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த லாமினா இது பிக்சர், உங்களுக்கே பிக்சர், டென்ட்ரல் எல்லாமே போட்டிருக்காங்க, லிட். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இது அட்ராக்ஷனாக இருக்கும். இது அஸ்ஸாம், பீகாரில் பார்க்கலாம் இந்த நெப்பந்தஸ். இங்கே பூச்சி உட்காரும். ஸோ அழகாக இருக்குது, அட்ராக்ஷனோட பூச்சி உட்கார்ந்த உடனே இந்த லிட்டு க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிட்டு வயிற்றுக்குள்ளே போன பிறகு, டைஜஷன்லாம் ஆன பிறகு தான் இந்த லிட் திரும்பியும் ஓப்பன் ஆகும். ஸோ இன்னொரு பூச்சியை பிடிக்கிறதுக்கு. இப்போ யார் இங்கே ப்ரெடேட்டர்? இந்த பிளான்ட் தான் ப்ரெடேட்டர், இந்த பூச்சி தான் ப்ரே. புரிஞ்சுதா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த இன்செக்ட் லார்வா உள்ளே போயிடுச்சு. அதாவது நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. சென்சிட்டிவ் ஹேர், யூட்ரிகுலேரியா, தட் இஸ் யூட்ரிகுலேரியாலேயும் பிளாடர், அந்த பிளாடர் இது மாதிரி இருக்கும். இந்த பிளாடரில் போயிட்டு பூச்சி இப்படி ஓப்பன் ஆகிருக்கும் அந்த டென்டகல்ஸோட. அந்த பூச்சி உள்ளே போன உடனே என்ன ஆகுது? க்ளோஸ் ஆகிடுது. ஸோ பாருங்கள், அந்த டென்டகல்ஸ் வழியாக உள்ளே போகுது. சென்சிட்டிவ் ஹேர், அந்த ஹேர் வழியாக உள்ளே போயிட்டு ஒரு இடத்துல இதுவாகுது. அந்த லார்வா, இன்செக்ட் லார்வா, அப்சர்வேட்டிவ் ஹேர்ஸ் அதெல்லாமே இருக்குது இந்த இடத்துல. ஸோ அந்த டைஜஷன் ஆன உடனே, இந்த அப்சர்வ் ஆன உடனே திரும்பியும் ஓப்பன் ஆகும். ஸோ இது பிளாடர் வாட் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் many herbivores or predators. ஸோ many herbivores-னா ஆடு, மாடு, அப்புறமா கேமல்ஸ், இது எல்லாமே predators தான். ஏன்னா இவங்க கிராஸ்,
புல்லை சாப்பிட்றாங்க. சாப்பிட்றதுனால இந்த கிரேசிங் கீழே இருக்கிற அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் வந்து இவங்க சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் யார் எஃபெக்ட் பண்ணுறாங்க, யார் இங்கே ப்ரே ஆகுறாங்கன்னா இந்த புல்லு தான் ப்ரே. ப்ரெடேட்டர் வந்து இந்த ஆடு மாடு ஹெர்பிவோரஸ் அவங்க. ஸோ இதனால் வந்து வெஜிடேஷன் எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெனி ஹெர்பிவோரஸ் ஆர் ப்ரெடேட்டர்ஸ். ஸோ ஹெர்பிவோரஸ்ன்னா கேட்டில், கேமல்ஸ், கோட்ஸ் இவங்க எல்லாமே ஹெர்பிவோரஸ். ஏன்னா இவங்க பச்சை அதாவது புல்லை சாப்பிட்றவங்க ஹெர்பிவோரஸ். நான் வெஜிடேரியன் கூட வச்சுக்கோங்களேன். Cattle, camels, goats, etc. frequently browse on the tender shoots of herbs, shrubs and trees. So tenderனா பச்சையா இருக்கிற இலை, அதாவது கீரை, அந்த புல்லு, shrub and trees சாப்பிடுறாங்க. Generally, animals suffer more than the perennials. So perennial வந்து இந்த இதுலன்னா கூட நெக்ஸ்ட். ஆனால் animals வந்து சாப்பிட்டு அதாவது ஒரே வருஷத்தில் அவங்களோட லைஃப் டைம் முடிஞ்சிடும். இவங்க சாப்பிட்டுட்டாங்க. குறிப்பாக ஆடு சாப்பிட்டாங்கன்னா ஆடோட எச்சல் பட்டு அதாவது சலைவா பட்டுச்சுன்னா திரும்பி வளராது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு டைப். ஸோ ஆனிமல் ரொம்ப இந்த விஷயத்தில் சஃபர் ஆகிறாங்க. ஸோ கிரேசிங் அண்ட் ப்ரௌசிங் மே காஸ் ரிமார்க்கபிள் சேஞ்சஸ் இன் வெஜிடேஷன். ஸோ கிரேசிங்னா சாப்பிட்றது, ப்ரௌசிங் இங்கே கொஞ்சம் அதான் நான் சொன்னேன்ல, ஆடு வாய் வச்சுட்டு போயிடுச்சுன்னா அது வளராதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால பெரிய சேஞ்சஸ் நடக்குது வெஜிடேஷனில். நியர்லி 25% ஆஃப் ஆல் இன்செக்ட்ஸ் ஆர் நோன் ஆஸ் ஃபைட்டோஃபேஜஸ். ஸோ இன்செக்ட் எல்லாமே இலையை தான் சாப்பிடுது. ஸோ பிளான்ட்டோட பார்ட்ஸை சாப்பிடு. மோஸ்ட் ஆஃப் த இன்செக்ட்ஸ் வந்து பிளான்ட்டோட பார்ட்ஸ், லீஃபு, ஃப்ரூட் அந்த மாதிரி, அதாவது இந்த லீஃப், ஃப்ளார் அந்த மாதிரி இடத்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட்ஸ் இப்போ ஏதாச்சும் ஒரு போட்டாங்கன்னா பூச்சி வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க ஃபார்மர்ஸ் எல்லாம். ஸோ பிகாஸ் நிறைய இன்செக்ட்ஸ் வந்து இந்த லீவ்ஸு அந்த பூச்சி வர அதாவது பூ வர டைமில் பூச்சி பிடிக்கிறது, ஸோ அதே தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ மெனி டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆர் எவால்வ்ட் டு அவாய்ட் தர் ப்ரெடேஷன் பை பிளான்ட்ஸ். ஸோ பிளான்ட்லேயே நிறைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் வளர்ந்துருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கெலோட்ராப்பஸ், எருக்கஞ்செடி. இந்த எருக்கஞ்செடியில் வந்து பாய்சனியஸ் கார்டியாக் குளுக்கோசைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதை சாப்பிட்டா பாய்சன், எருக்கஞ்செடி வந்து பாய்சன்னு சொல்கிறோம். ஏன்னா இது சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு, ஆடு மாடெல்லாம் இதை தொடாமல் இருக்கிறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஓகே. டொபேக்கோ பிளான்ட்ல வந்து நிக்கோட்டினைன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த நிக்கோட்டினைனும் உங்களுக்கு ஒரு வகையான போதை இது கொடுக்கறது. அது அதனால இது தடுத்துக்கிறதுக்கு, தன்னை பாதுகாக்கிறதுக்கு, செடியை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்குனது தான், தனக்கு தானாகவே உருவாக்குனது நிக்கோட்டினைன். அதில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இது பண்ணுறோம். அண்ட் காஃபி பிளான்ட்ஸில் கெஃபீன் என்ற ஒரு நர்வஸ் ஸ்டிமுலண்ட் இருக்குது. ஸோ அதுவும் இதை பாதுகாக்கிறதுக்காக தான் செய்கிறாங்க. ஆனால் நம்ம அதை வச்சு காஃபியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சிங்கோனா அஃபிசினாலிஸ் ப்ரொடியூசஸ் குயினைன். இந்த சிங்கோனா இந்த பிளான்ட் வந்து மலேரியல் ட்ரக்குக்கு உருவாக்குறாங்க இதுலேருந்து தான். ஆனால் இது வந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கியிருக்காங்க. அதாவது குயினைன் வந்து தன்னை பாதுகாத்து, ஆனால் இந்த குயினைனுக்கு மலேரியா ஃபீவர் போகுது. சரியா? தான்ஸ் ஆஃப் பொகைன்வில்லா, காகிதப்பூவோட தான்ஸ் வந்து இப்போ இதை வந்து சாப்பிட்றதுக்கு வராங்க, ஹெர்பிவோரஸ் வராங்கன்னா அந்த முள் சாப்பிடும்போது முள்ளு குத்துச்சுன்னா திரும்பியும் போகுமா? போகாதில்ல. ஸோ அதுக்காக டிஃபென்ஸ்க்காக உருவாக்கியிருக்காங்க. ஸ்பைன்ஸ் ஆஃப் ஒப்பென்ஷியா, சப்பாத்தி கள்ளி செடியிலேயே அதில் ஸ்பைன் இருக்குது, முள் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் ஆடு மாடு போய் மேய்க்காது. நாம் கூட கை வைக்க மாட்டோம், ஏன்னா அது பாய்சன், முள்ளு குத்துனா நம்மளுக்கு வலிக்குன்றதுனால. லேட்டெக்ஸ் ஆஃப் கேட்டை. ஸோ கேட்கஸோட மில்க் லேட்டெக்ஸ், அதுவும் பாய்சனஸ் தான். ஸோ அதனால் அதுக்கிட்டேயும் போகாது எந்த ஹெர்பிவோரஸ். பாராசிட்டிசம். ஸோ பாராசிட்டிசமில் 2 ஸ்பீஷீஸில் ஒரு பார்ட்னர் வந்து பாராசைட், இன்னொரு பார்ட்னர் வந்து அதாவது சின்னதாக இருக்கிறது ஸ்மால் பார்ட்னர் வந்து பாராசைட், பெருசாக இருக்கிறது லார்ஜ் பார்ட்னர் வந்து ஹோஸ்ட் பிளான்ட்ல. இப்போ நம்ம வந்து எடுத்துக்கோங்க, கரோனா வைரஸ் நம்ம கண்ணுக்கே தெரியல, ஆனால் அது பாராசைட். நம்ம பாடிக்குள்ளே எப்படி உள்ளே போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்ம லார்ஜ் பார்ட்னர் வந்து நம்ம ஹோஸ்ட். ஸோ இட் இஸ் அன் இன்டராக்ஷன் பிட்வீன் 2 different species in which the smaller partner obtains food from the larger partner. So the parasitic species is benefited while the host species is harmed. So இதில் வந்து 2 ஸ்பீஷீஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்மால் பார்ட்னர், அவங்க தான் பாராசைட். இன்னொன்று வந்து லார்ஜ் பார்ட்னர், அவங்க தான் ஹோஸ்ட். இப்போ கரோனா வந்து பாராசைட், கரோனா வைரஸ் வந்து பாராசைட். ஹியூமன் பீயிங்கு ஸ்மால் பார்ட்னர்,
ஹியூமன் பீயிங் லார்ஜ் பார்ட்னர். ஸோ கரோனா வந்து நம்ம பாடிக்குள்ளே வந்தால் அது நல்ல உற்பத்தியாகி திரும்பி பரவறதுக்கும் ஆரம்பிக்குது. ஆனால் இந்த மனுஷன் என்ன ஆகிடுவாங்க, டல்லாகிடுவாங்க, இல்லைன்னா இறந்துடுறாங்க. ஓகேவா? ஸோ ஒன்று வந்து ஸ்மால் பார்ட்னர் வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க, லார்ஜ் பார்ட்னர் வந்து ஹார்ம் ஆகுறாங்க. ஸோ ஸ்மால் பார்ட்னருக்கு நல்லது, லார்ஜ் பார்ட்னருக்கு கெட்டது. ஸோ பேஸ்ட் ஆன் த ஹோஸ்ட் parasitic relationship, parasitism is classified into two types. They are holoparasite and hemiparasite. ஸோ ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஹோலோபாரசைட், ஹோல்னா ஹோல்னு வச்சுக்கோங்களேன் முழுசா. The organism which are dependent upon the host plant for their entire nutrition are called holoparasite. அதாவது அவங்க சாப்பாட்டுக்காக முழுக்க ஹோஸ்ட் பிளான்ட்டையே நம்பி இருந்ததுன்னா அந்த பாரசைட் என்னன்னு சொல்லுவாங்க, ஹோஸ்ட் பாரசைட். இதுக்கு இன்னொரு பேர் வந்து டோட்டல் பாரசைட். ஹோஸ்ட் இல்லை, ஹோலோபாரசைட். ஸோ டோட்டலாக சாப்பாட்டுக்காக இந்த ஹோஸ்ட் பிளான்ட்டையே நம்பி இருந்தால் அதுக்கு பேர் என்ன, ஹோலோபாரசைட். இன்னொரு பேர் வந்து டோட்டல் பாரசைட். எக்ஸாம்பிள் வந்து கஸ்கியூட்டா. இதுதான் அந்த கஸ்கியூட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட், கஸ்கியூட்டா இஸ் அ டோட்டல் ஸ்டெம் பாரசைட் ஆஃப் த ஹோஸ்ட் பிளான்ட். ஸோ கஸ்கியூட்டா வந்து பார்த்தீங்கன்னா செடேரி, தமிழில் செடேரி, இங்கிலீஷில் டெவில்ஸ் ஹேர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து வீக் ஸ்டெம். ஸோ வீக் ஸ்டெம் பக்கத்தில் சப்போர்ட்டுக்காக பிளான்ட்டை போயிட்டு அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, அது அப்படியே இந்த மலைப்பாம்பை சுற்றி இழுக்கிற மாதிரி இழுத்து அந்த பக்கத்தில் இருந்த பாம்பை பக்கத்தில் இருந்த ஸ்டெம்மை அதாவது பிளான்ட்டை காலி பண்ணிடுவாங்க. திரும்பி இன்னொரு பிளான்ட்டை பார்ப்பாங்க. ஸோ அப்படி பண்ணுறது தான் இந்த செடேரி ஆர் டெவில்ஸ் ஹேர். ஓகேவா? அக்கேஷியா, டுராண்டா அண்ட் மெனி அதர் பிளான்ட்ஸும் எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ கஸ்கியூட்டா ஈவன் கெட்ஸ் ஃப்ளவர் இன்டியூசிங் ஹார்மோன் ஃப்ரம் இட்ஸ் ஹோஸ்ட் பிளான்ட். ஸோ கஸ்கியூட்டாவில் பூ பூக்கணும்னா கூட அது எங்கேருந்து எடுத்துக்குது, ஹோஸ்ட் பிளான்ட்லேருந்து தான் எடுத்துக்குது. நெக்ஸ்ட், பெலனோபோர், Orobanchi and Rafflesia. Orobanchi and Rafflesia are the total root parasite found in the higher plants. So இந்த root parasites இதுதான். ஸோ இந்த ரூட் பாரசைட் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் ரூட்டோட இந்த Orobanchi ஸ்பீஷிஸ் அசோசியேட் ஆகிருக்கு. இவங்க வந்து ரூட் பாரசைட், ரூட் அஃபெக்ட் பண்ணதும். கஸ்கியூட்டா வந்து ஸ்டெம் பாரசைட். அண்ட் இப்போ அந்த ரூட் உள்ளே போச்சுன்னா எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்கள், இந்த ஹாஸ்டோரியா. ஸோ இதை போய் அஃபெக்ட் ஆகுது அந்த ஸ்டெம் பிளான்ட், அதாவது சப்போர்ட் பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணுது. இது வந்து கஸ்கியூட்டாவோட ஸ்டெம்மு. இது வந்து இன்னும் அதாவது ஹோஸ்டோட ஸ்டெம் உள்ளே போயிட்டு இது மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டை காலி பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து ஹெமிபாரசைட். ஹெமிபாரசைட்னா the organism which derive only water and minerals from their host plant while synthesizing their own food by photosynthesis. So they are called as hemiparasite இல்லைன்னா partial. அதாவது இவங்க வந்து டோட்டலாக டிபெண்ட் ஆக மாட்டாங்க. ஸோ தண்ணிக்கோ மினரல்ஸ்க்கு மட்டும்தான் டிபெண்ட் ஆவாங்களே தவிர இவங்கக்கிட்ட ஃபோட்டோசிந்தசிஸ், குளோரோபிளாஸ்ட் இருக்கிறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணிப்பாங்க. அதாவது பார்ஷியல். ஹெமின்னா பாதி. ஸோ எக்ஸாம்பிள் வந்து விஸ்கம். ஸோ இவங்க விஸ்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சப்போர்ட் பிளான்ட்டு. இந்த சப்போர்ட் பிளான்ட் மேலே தான் வளர்கிறாங்க, அதாவது ஹோஸ்ட் பிளான்ட் மேலே தான் இவங்க வளர்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து என்ன எடுத்துக்கிறாங்க, ஹோஸ்ட் பிளான்ட்லேருந்து தண்ணி மினரல்ஸை மட்டும்தான் எடுக்கிறாங்க. அதனால் இந்த செடி, அதாவது இந்த ஹோஸ்ட் பிளான்ட் வந்து நோய்வாய்ப்பட்ட பிளான்ட் மாதிரியே இருக்கும், ஆனால் செத்து போகாது. ஆனால் கஸ்கியூட்டாவில் அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டை காலி பண்ணிடும், செத்து போயிடும். ஹோஸ்ட் பிளான்ட் இன்னொரு பிளான்ட்டுக்கு எதிர்பார்க்கும். ஸோ அதனால் இதுக்கு ஹெமி பாரசைட் ஆர் பார்ஷியல் பாரசைட். எக்ஸாம்பிள் விஸ்கம் அண்ட் லொராந்தம் ஆர் பார்ஷியல் ஸ்டெம் பாரசைட். ஸோ விஸ்கம் அண்ட் லொராந்தஸ் பார்ஷியல் ஸ்டெம் பாரசைட். சாந்தாலம், சாந்தாலம்னா சாண்டல்வுட், சந்தனக்கட்டை, அது பார்ஷியல் ரூட் பாரசைட்டாக இருக்குது. பாரசிட்டிக் பிளான்ட்ஸ் ப்ரொடியூசஸ் ஹாஸ்டோரியா ரூட்ஸ் இன்சைட் த ஹோஸ்ட் plant to absorb nutrients from the vascular host tissue. ஸோ இது வந்து ஹாஸ்டோரியா இந்த மாதிரி பலூன் மாதிரி உள்ள ஃபார்ம் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த ஹாஸ்டோரியா ரூட்ஸ் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா இந்த ஹோஸ்ட் பிளான்ட்டில் இருக்கிற நியூட்ரியன்ஸை அப்சார்ப் பண்ணுறதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுது. காம்படிஷன். ஸோ இப்போது இதுக்கு முன்னாடி படித்தது வந்து ரெண்டுமே பெனிஃபிட்டட், இல்லை ஒன்று பெனிஃபிட் ஒன்று நான் பெனிஃபிட் அந்த மாதிரி வரும். ஸோ ஒன்று ஹார்ம் ஆகும், ஒன்று பெனிஃபிட் ஆகும். காம்படிஷனை ரெண்டுமே சண்டை போட்டு எது ஜெயிக்குதோ அதுக்கு தான் பெனிஃபிட், ஜெயிக்காதது செத்து போகும்.
It is an interaction between two organism or species in which both the organism or species are harmed. So ரெண்டு ஸ்பீஷிஸ்குள்ள நடக்கிற ஒரு இன்டராக்ஷன்ல ரெண்டுமே பாதிக்கப்படும். So competition is the severest in population that has irregular distribution. So competition வந்து severe. ஸோ இப்போ இந்த ரூமில் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேருக்கு வந்து ஒரு 2 பேருக்கான சாப்பாடு வந்தால் அதை சண்டை போட்டு தானே எடுத்துக்கும் போது யார் பலசாலியோ அவங்க கிட்ட போயிடும், மற்றவங்களாம் இல்லை பசியால் வாடிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் காம்படிஷன். ஸோ காம்படிஷன் இஸ் கிளாசிஃபைட் இன்டு இன்ட்ராஸ்பெசிஃபிக் இன்டர்ஸ்பெசிஃபிக்னு வந்திருக்கு. ஸோ பிளான்ட் காம்படிஷன் பாருங்கள், தண்ணிக்காக, அதாவது இதுவும் செடி தான் இதுவும் செடி தான், ஆனால் இவங்க 2 பேரும் ரூட்ஸ்குள்ளே காம்படிஷன் ஆகுது பாருங்கள் தண்ணிக்காக. ஸோ அது ஒரு வகையான காம்படிஷன். ஓகேவா? இன்ட்ராஸ்பெசிஃபிக் காம்படிஷன். இட் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த இண்டிவிஜுவல் ஆஃப் த சேம் ஸ்பீஷிஸ். ஸோ சேம் ஸ்பீஷிஸ்குள்ளே இருக்கிற அதாவது இன்டராக்ஷன், அதாவது பிரச்சனை, அவங்க 2 பேருக்குள்ளே பங்கு போட்டுக்கிறதுக்கு, அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டியை பங்கு போட்டுக்கணும் இல்லையா, அப்போ வர பிரச்சனை, அதுதான் இந்த காம்படிஷன். So this competition is very severe because all the members of species have similar requirements of food, habitat, pollination, etc. So they also have similar adaptation to fulfill their needs. So competition வந்து சிவியராக இருக்கும். இங்கே எனக்கு இது வேணும், ஏன்னா சாப்பாட்டுக்காகவும் இருக்கிற இடத்துக்காகவும் பாலினேஷன் அந்த மாதிரி நிறைய இருக்குது. பாலினேஷன் ஃபர்டிலைசேஷனுக்காக சண்டை போடணும், எல்லாத்துக்காகவும் சண்டை போடும்போது ஏன்னா அவங்களோட நீட் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும், அதுக்காக பல அடாப்டேஷன் எடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக பண்ணுறது தான் இன்ட்ராஸ்பெசிஃபிக் காம்படிஷன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இவங்க தனித்தனியாக இருக்காங்க, பிரச்சனை எதுவுமே இல்லை. ஸோ இவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும்போது கின் செலெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணும்போது இவங்க 2 பேருக்கு சண்டை போடும்போது இவங்களெல்லாம் இது பண்ணிட்டாங்க, ஆனால் கடைசியில் இருக்கிறவங்க இதுவாயிட்டாங்க. இன்ட்ரா ஆர் இன்டர் அரேஞ்ச். ஸோ இந்த இன்டர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது ஒன்று பெனிஃபிட், அதாவது இவங்க 2 பேரால் முடியல, அதாவது நல்ல ஹெல்த்தியானது. இப்போ சண்டை போட்டு நல்ல இதுவாக இருக்கிறது வந்து ஹெல்த்தியாக இருக்குது, சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு, அதாவது அவங்களுக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்கல, இருக்க முடியல, அந்த மாதிரி ஒரு இன்ட்ராஸ்பெசிஃபிக் ஒரே செடிக்குள்ளே ஒரே இடத்துல இருந்ததுன்னா அதாவது சரியாக சாப்பாடோ தண்ணியோ கிடைக்காம வாடி வதங்கும், ஒன்றுத்துக்கு மட்டும் கிடைக்கும். இன்டர்ஸ்பெசிஃபிக் காம்படிஷன். இட் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த இண்டிவிஜுவல் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ். போனது வந்து ஒரே ஸ்பீஷிஸ், இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ். இன் அ கிராஸ்லேண்ட் many species of grasses grow well as there is little competition when enough nutrients and water is available. இப்போ கிராஸ்லேண்டில் வந்து அதாவது நிறைய கிராஸ் டைப் ஸ்பீஷிஸ் இருக்கும், அவங்களுக்குள்ள சின்ன காம்படிஷன், ஏன்னா அங்கே மழை நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நியூட்ரியன்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்குள்ள சின்ன காம்படிஷன் தான் இருக்கும். ஆனால் அதுவே வறட்சி, சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாட்டர் ஷார்ட்டேஜ் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க? So during drought shortage of water occurs. So a life and death competition starts among the different species of grasslands. So grasslandsல அந்த சம்மர் சீசன், அதாவது வறட்சி இருக்கும்போது லைஃப் அண்ட் டெத் காம்படிஷன். நீ தண்ணி எடுத்துக்கிட்டா உயிரோட இருப்ப, தண்ணி இல்லைன்னா இறந்துருவாங்க, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஏற்படும் செடிங்களுக்குள்ள. The survival in both these competition is determined by the quantity of nutrients, availability of water and migration to the new areas. ஸோ எப்படி காப்பாற்றிக்கலான்னா அந்த இடத்துல போராடி தண்ணி சாப்பாடு எடுக்கிறது, இல்லையா அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போயிடலாம், அந்த மாதிரியும் காப்பாற்றிக்கலாம். ஸோ த டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஹெர்பிவோரஸ், லார்வா அண்ட் கிராஸ்ஹோப்பர்ஸ் கம்பீட்டிங் ஃபார் ஃபாடர் அண்ட் ஃபோரேஜ் பிளான்ட்ஸ். ஸோ ஹெர்பிவோரஸ், லார்வா, கிராஸ்ஹோப்பர் இவங்களாம் யாரோட கம்பீட் பண்ணுறாங்க? அதாவது கிராஸஸை சாப்பிட்ணும், ஆனால் ட்ரவுட் டைமில் கிராஸுக்கே சாப்பாடு இல்லைன்னா அது செத்து போகுது. ஸோ அப்போ இந்த பூச்சிகளுக்கும் அதுக்காக சண்டை போட்டுக்குது. Tree, shrubs, herbs in the forest struggle for sunshine, water, nutrients and also for pollination and dispersal of fruits and seeds. ஸோ ஃபாரஸ்டில் இருக்கிற ட்ரீ பெரிய மரத்துக்கு கீழே ஷ்ரப்போ செடியோ இருந்ததுன்னா அது சன்லைட் ஒரு சின்ன தூரத்தில் தான் வரும், ரொம்ப அதாவது பெரிய காடுகளில். ஸோ அதுக்காக சண்டை போட்டுக்கும், வாட்டருக்காக சண்டை போட்டுப்பாங்க, அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் டிஸ்போசலுக்காக காற்று வேணும், அதுக்காக சண்டை போட்டுப்பாங்க. பாலினேஷன், ஐயோ அந்த பூச்சி வந்து அங்கேயே போய் உட்காந்துக்கிட்டு நம்மளுக்கு வரமாட்டேன்னு ஒரு ஒவ்வொரு ஃப்ளார்க்குள்ளேயும் வரும். ஸோ த யூட்ரிகுலேரியா, தட் இஸ் யூட்ரிகுலேரியா வந்து பிளாடர் வாட்
competes with tiny fishes to small crustacean and insects. Utricularia என்றது வந்து வாட்டர் பிளான்ட். ஸோ அவங்க சாப்பாட்டுக்கு யாரோட சண்டை போடுறாங்க, யாரோட போட்டி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கிறிஸ்டீஷியன்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸோட போட்டி போடுறாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இங்கே இருக்கிற அந்த பிக்சர்ஸ் எப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க, எப்படி ரொம்ப இதுவாக இருக்காங்க பார்த்துக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கும்போது அவங்க எல்லாத்துக்காகவுமே இது டைஃபா ஸோ இது எல்லாத்துக்காகவுமே அவங்க போட்டி போட்டுட்ருக்காங்க. ஓகேவா? அமென்சாலிசம். It is an interspecific interaction in which one species is inhibited while other species is neither benefited nor harmed. ஸோ 2 ஸ்பீஷீஸில் ஒன்று வந்து இன்ஹிபிட் ஆகிடும், இன்னொன்றுக்கு வந்து கெட்டதும் நடக்கலாம் நல்லதும் நடக்கலாம், இல்லை ரெண்டுமே நடக்காமையும் இருக்கலாம். The inhibition is achieved by the secretion of certain chemicals called allelopathic substance. ஸோ இந்த allelopathic substanceால் அமென்சாலிசம் is also called as antibiosis. இப்போது ஒரு பிளான்ட் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸை செக்ரீட் பண்ணுது, அது வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளான்ட்டை வரவிடாமல் தடுக்கும். ஓகேவா? ஸோ அப்போது வந்து அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸை வந்து செக்ரீட் பண்ணது இல்லையா கெமிக்கல்ஸு, அது அல்லிலோபத்திக் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அமென்சாலிசத்துக்கு இன்னொரு பேர் வந்து ஆன்டிபயோசிஸ். இது 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ கேட்கலாம். பெனிசிலியம் நொட்டேட்டம் இது ஒரு ஃபங்கை. இதில் பெனிசிலின் என்ற ஒரு இது ஆன்டிபயோட்டிக் உருவாகுது. இது வந்து பாக்டீரியா ஸ்டெஃபைலோகாக்கஸ் பாக்டீரியாவை சப்ரஸ் பண்ணுது, அதோட க்ரோத்தை சப்ரஸ் பண்ணுது. அதே மாதிரி ட்ரைகோடர்மா இன்ஹிபிட்ஸ் த க்ரோத் ஆஃப் ஃபங்கஸ் ஆஸ்பெர்ஜில்லஸ். ஸோ ட்ரைகோடர்மான்றது ஒரு ஃபங்கை தான், அது செக்ரீட் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் வந்து ட்ரைகோடர்மா, அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஆஸ்பெர்ஜில்லஸ் ஃபங்கஸோட க்ரோத்தை தடுக்குது, அதாவது சப்ரஸ் பண்ணுது. ஸோ த ரூட்ஸ் ஆஃப் ஹல்ஸ் ஆஃப் பிளாக் வால்நட் ஜுகுலன்ஸ் நைக்ரா வால்நட்டோட பேர் வந்து ஜுகுலஸ் நைக்ரா secretes an alkaloid jugulone which inhibits the growth of the seedlings of apple. ஜுகுலோன் அந்த இந்த வால்நட்டில் சிந்தசைஸ் பண்ணுற அந்த ஜுகுலோன் வந்து ஆப்பிள் சீட்லிங் ஸ்டேஜ்லேயே அந்த க்ரோத்தை சப்ரஸ் பண்ணுது. டொமேட்டோ ஆல்ஃபா அதை வந்து சப்ரஸ் பண்ணுது, அவங்க க்ரோத்தை சப்ரஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நவ் வந்து இன்டர்ஸ்பெசிஃபிக் இன்டராக்ஷன் ஆர் கோ-எவல்யூஷனரி டைனமிக்ஸ். ஸோ மிமிக்ரி. ஸோ ஒவ்வொரு இப்போ எப்படி விலங்குகளுக்கெல்லாம் ஒரு டைப் ஆஃப் மிமிக்ரி இருக்கோ அந்த மாதிரி பிளான்ட்ஸ்லேயும் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்குறோம். இட் இஸ் அ ஃபினாமினா இன் விச் லிவிங் organism modifies its form, appearance, structure or behavior and looks like another living organism as a self-defense and increases the chance of its survival. ஸோ இப்போது லிவிங் ஆர்கானிசத்தை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தன்னோட சேஞ்ச் ஸ்ட்ரக்சரை பிஹேவியர் எல்லாத்தையுமே மாற்றிப்பாங்க இன்னொரு இண்டிவிஜுவல், இல்லை செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக காப்பாற்றிக்கிறதுக்காக. ஸோ ஃப்ளோரல் மிமிக்ரி இஸ் ஃபார் யூஷுவல் inviting the pollinators, but the animal mimicry is often protective. ஸோ ஃப்ளோரல் மிமிக்ரி வந்து பாலினேட்டர்ஸ் அதாவது பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே அது, ஆனால் அனிமல் மிமிக்ரி வந்து தன்னை பாதுகாக்கிறதுக்கு மட்டுமே. So mimicry is a result of evolutionary signals that is significance due to the shape, sudden heritable mutation and preservation by natural selection. So mimicry ஆல evolution வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அதோட ஷேப்பும் சடன் ஹெரிட்டபிள் சேஞ்சுனா மியூட்டேஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, நேச்சுரல் செலெக்ஷனை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். So the plant Ophrys or an orchid flower looks like a female insect to attract the male insect to get pollinated by the male insect, and it is otherwise called as floral. So இது வந்து female flower, இது மேல் ஃப்ளாரை இன்செக்ட் அதாவது அட்ராக்ட் பார்க்கறதுக்கு பூச்சி மாதிரியே இருக்கு இல்லையா, மேல் ஃப்ளாரை அக்செப்ட் அதாவது அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இப்படி வடிவம் அடைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் மிமிக்ரி. மிமிக்ரின்னா நம்ம வெவ்வேறு குரலில் பேசுகிறது, அதே மாதிரி அந்த வெவ்வேறுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ளவர் வந்து மாறி இருக்கு, அதனால இது ஃப்ளோரல் மிமிக்ரி. Casuarism morus, stick insect or walking insect. It is protective mimicry. ஸோ இது பார்க்கறதுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்டிக் இன்செக்ட் மாதிரி இருக்குது, இதுக்கு இன்னொரு பேர் வந்து வாக்கிங். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக் இன்செக்ட் அண்ட் இது வந்து வாக்கிங் ஸ்டிக் மாதிரி இருக்கும், இது வந்து ப்ரொடெக்டிவ் மெக்கானிசத்துக்காக இந்த மிமிக்ரி ஃபார்ம் ஆயிருக்கு இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஃபில்லம் ஆர் ஃபைலம் ஃப்ராண்டோசம்.
இது வந்து லீஃப் இன்செக்ட், பார்க்கறதுக்கு லீஃப் தான், ஆனால் இன்செக்ட் மாதிரி இருக்கு இல்லையா வடிவமைப்பு. ஸோ அனதர் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம், தன்னை லீஃப்ல இருந்து பாதுகாத்து, லீஃப் அது பார்க்கறதுக்கு லீஃப் மாதிரியே இருக்கு, பூச்சி மாதிரியே இருக்கு, லீஃப் கிடையாதுன்றதுக்காக அந்த மாதிரி மாறி இருக்கு. Myrmecophily. Sometimes ants takes their shelter on some trees such as mango, lychee, jamun, acacia. ஸோ மேங்கோ உங்களுக்கு தெரியும், லிச்சி பழம், அண்ட் ஜாமுன் வந்து கொய்யா. ஸோ இதில் வந்து அந்த டேஸ்ட்டுக்காக சில ஆன்ஸ் வந்து போய் சேர்ந்துடும். ஸோ இது வந்து அந்த பிளான்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ண, வேறு யாராச்சும் போய் பிடிக்கும் போது இந்த கட்டெரும்பு நம்மளை கடிச்சிடும், ஓகேவா. ஸோ அந்த எறும்பு இருக்குன்றதுனாலேயே போக மாட்டாங்க. So these ants act as a bodyguards for the plants against any disturbing agents, and the plants in turn provide food and shelter to these ants. So இவங்க வந்து அவங்கள காப்பாற்றுறாங்க, பிளான்ட் அகெயின்ஸ்ட் யாராச்சும் போய் பிடுங்க போகிறாங்க, இது பண்ணுறதுக்கு கட்டெரும்பு கடிச்சிடும். அந்த கட்டெரும்பு என்ன கொடுக்குது, சாப்பாடும் ஷெல்டரும் அந்த மரம் வந்து அந்த கட்டெரும்புக்கு கொடுக்குது, எறும்புக்கு கொடுக்குது. ஸோ இந்த ஃபினாமினா வந்து மைரிமிகோஃபில்லி, இது 3 மார்க்ஸில் கேட்கலாம். எக்ஸாம்பிள் அகேஷியா அண்ட் அகேஷியல் ஆன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்ட் தான் அது, பார்த்துக்கோங்க, இந்த கட்டெரும்பு அதுதான், ஓகேவா. Co-evolution. The interaction between organism when continues for generations involves reciprocal changes in genetic and morphological characters of both organisms. ஸோ இந்த இன்டராக்ஷன் இருக்கு இல்லையா, 2 ஆர்கானிசத்துக்குள்ள, அது ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். திரும்பி சடனாக ரெசிப்ரோக்கல் பின்னாடியும் போயிடும், அதாவது ரெசிப்ரோக்கலும் ஆகிடும், மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் ஆஃப் த போத் ஆர்கானிசம். ஸோ இந்த மாதிரி ஒரு எவல்யூஷனை கோ-எவல்யூஷன், அதாவது ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும், அது திரும்பி வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிட்டு அது ஒரு கேரக்டரிஸ்டிக்காக எவல்யூஷன் ஆகிடும். ஸோ அதுதான் கோ-எவல்யூஷன். It is a kind of co-adaptation and mutual change among interactive species. இது ஒரு அடிஷ்னல் அடாப்டேஷனாக மாறி நம்ம அதுக்கு ஏற்றுக்கிறோம், அதோட ஒத்துழைக்கிறோம், அண்ட் மியூச்சுவல் சேஞ்சாகவும் மாறிடுது அந்த 2 ஸ்பீஷிஸ்க்கு நடுவில். இப்போது என்ன சொல்லலான்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் வந்து ஒரு நாயை வளர்க்குறாங்க. ஸோ அந்த நாயோட சேர்ந்து அந்த நாயை வளர்க்குறது இப்போ ஹாபியாக வச்சிட்ருக்காங்க, அந்த மாதிரி. ஆனால் அதனால் எவல்யூஷன் வர்றது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், எவல்யூஷன் வரதை நான் இப்போ படிக்கிறேன். எக்ஸாம்பிள், corolla length and proboscis length of butterflies and moths, that is Hibernaria and moth. இங்கே பாருங்கள், அதாவது ஃப்ளவரோட லென்த்தும், proboscisனா அந்த கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து வச்சு தான் ஹனியை வந்து செக்ரேட் பண்ணும். ஸோ அதோட லென்த்தும் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு எவல்யூஷன். நெக்ஸ்ட், பேர்ட்ஸ் பீக் ஷேப் அண்ட் ஃப்ளவர் ஷேப் அண்ட் சைஸ். ஸோ பேர்டோட பீக்கோட சைஸும் இது ஃப்ளவர், ஸோ 2 ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கோ-எவல்யூஷன். ஹார்ன்பில்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஆஃப் ஸ்க்ரப் ஜங்கிள்ஸ். ஸோ இது வந்து ஹார்ன்பில், இது வந்து ஸ்க்ரப் ஜங்கிளில் இருக்கிறது. ஸ்லில்ட் சைஸ் ஆஃப் பொலினியா ஆஃப் அப்போசைனேசி மெம்பர்ஸ் அண்ட் லெக் சைஸ் ஆஃப் இன்செக்ட். ஸோ இந்த லெக் சைஸ் ஆஃப் இன்செக்டும் இந்த பொலினியா வந்து இந்த இடத்துல இருக்குமா, இதை வந்து நம்ம இது பண்ணி, ஸோ அந்த பொலினியாவும் லெக் சைஸ் ஆஃப் இன்செக்டும் ஒரே மாதிரி இருக்குது, 2மே ஒன்றா. ஏன்னா அங்கே போய் உட்காந்து நெக்டர் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.